ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியான நிறைய நாட்கள் வரும். அதனால் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இப்போ ஆன்மீக ரீதியான அந்த முக்கியமான நாள் வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியானது வருது. இந்த வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. விநாயகர் சதுர்த்தி தான் வருது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இந்த விநாயகர் சதுர்த்தி பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த நாள் ஆன்மீக ரீதியாக அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் தம்பதிகள் நீங்கள் ஒற்றுமையோடு வாழ இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும். அது என்ன பரிகாரம், அதை செய்கிறதுனால எப்படி ஒற்றுமையாக வாழலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது. இந்த தினம் நாம் விநாயகர் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியான நாளைக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க. ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கு இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும். அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகர் பெருமானை இப்படி வழிபாடு செய்தால் நல்லது என்பது சொல்லப்படுது. அந்த முறையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க தெரிந்து கொள்வீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும். அதில் அவருக்கு 21 மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 வகையான பழங்கள் வைப்பது, இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது பலருக்கும் இருக்கும். அதே சமயம் விநாயகர் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்கள் வாங்கி அலங்கரிக்கப்படும். அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது வெள்ளருக்கு பூவை கண்டிப்பாக வாங்கி விநாயகர் பெருமானுக்கு சூட்டணும். ஏன்னா இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே 2 காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும். அந்த 2 காம்புகள் தான் கணவனும் மனைவியும். அப்படி கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது. 54 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்க. இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு போடுங்க. இல்லை வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு போடுங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடுங்க. இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்க. விநாயகர் பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும். அதுக்கப்புறம் இந்த பூக்கள் பறித்து உங்களால் தொடுக்க முடியாத எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய பூ மாலையை கூட வாங்கி சூட்டுங்க. அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு கால யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க.
விநாயகர் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயகர் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணுங்கிற மாதிரி சொல்லி வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்துங்கிறது மாறும். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப லாபமும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாத வளர்பிறை இந்த சதுர்த்தியிலிருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பாகிஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனடியாக நடைபெற முடியாமல் போகலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் செல்வாக்கை அதிகரிப்பார். குடும்ப உறவு நட்பில் பிரச்சனைகள் இல்லாமல் செய்வார். பணம் புகழ் அந்தஸ்து என்ற உங்கள் எண்ணத்திற்கெல்லாம் வழி அமைப்பார். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையோ. ஸோ திருமணத்துக்காக இப்போ நீங்கள் இந்த டைம் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக திருமணங்கிறது உங்களுக்கு கைகூடும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவீன பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். துணிச்சலோடு செயல்பட்டு உங்கள் வேலைகளை முடிக்க முடியும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட எதிர்ப்பு பிரச்சனை பகை என்ற நிலையெல்லாம் மாறும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும். இடம் வீடு என்று வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு உருவாகும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் எதிர்ப்பாளனால் சுக்கிரனால் சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார். மனதில் இருந்த குழப்பத்தை விளக்குவார். எந்த ஒன்றையும் தனித்து நின்று செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் விரும்பி எடுத்த வீட்டை வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அந்தஸ்து உயரும். முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க. சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உங்களை அவதூறாக பேசியவர்களோ தாழ்வாக எண்ணியவர்களோ உங்களை பார்த்து அதிசயப்படக்கூடிய வகையில் உங்கள் நிலை உயரும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். ஆக்சுவலி இறை அருளும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் உண்டாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. நெக்ஸ்ட்டு உத்திராட 1 பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் சென்று நியாயமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் ஏதோ ஒரு வித பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவசரத்திற்கு பிறருடைய உதவியை கேட்பதற்கு தயங்குவீங்க. இந்த டைம் உங்களுக்கு ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் சுபிச்சங்கிறது உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். பிறரால் உங்களுக்கு மதிக்கத்தக்க அளவிற்கு உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்ப தொழிலில் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகங்களால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.